அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கம்மிங் சூன் BMKB Astro. My new videos and my latest videos. Title, name list. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் இதற்கு முன்னாடி கொடுத்த வீடியோ அனைத்தும் இம்பார்ட்டன்ட். நான் இந்த வீடியோவுக்கு அப்புறம் கொடுக்க போகின்ற வீடியோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு வருடத்திற்கு தேவையான வீடியோ ரெடி பண்ணி உள்ளேன். புது தலைப்பு, வித்தியாசமான தலைப்பு, எளிமையான முறையில் பலன் எடுக்கணும் என்பதற்காக நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அந்த தலைப்பு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிந்த பிறகு 2 வாரம் கழித்து உங்கள் வீட்டிற்கு மேரேஜ் ஃபோட்டோ ஆல்பம் வந்தவுடனே அதை பார்க்கணும் என்ற ஆர்வம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த வீடியோவுடைய கம்மிங் சூன் வீடியோஸ் லிஸ்ட். இப்போ நான் உங்களுக்காக ஒரு வீடியோ டைட்டில் காட்டப் போகிறேன். டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டில் வச்சிருக்கேன். அனைத்து வீடியோ ரெடியாக இருக்கு. ஓகேங்களா? வீடியோவை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகும் சொல்லி அந்த ஆர்வம் உங்கள் மனசில் ஏற்படும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தட் பயன்படுத்தவில்லை என்றால் என்னுடைய வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்துவீங்க. நீங்கள் ஒரு நோட்புக்கில் சீரியல் நம்பர் போட்டு இந்த வீடியோ தலைப்பு நோட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான தலைப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் அந்த தலைப்பு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, குட். என்னுடைய ஜோதிட சூட்சமம் வீடியோவில் நான் எப்படி பலன் சொல்கிறேனோ அதே மாதிரி உங்களாலையும் நிச்சயமாக பலன் எடுத்து சொல்ல முடியும். அதற்கு ஒரே வழி, என்னுடைய அனைத்து ஜோதிடம் PDF ஃபைல் வாங்கினால் மட்டும் முடியும். நான் பலன் சொன்னால் கண்டிப்பாக காரணத்தோடு தான் பலன் சொல்லுவேன். இந்த விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல வாய்ப்பு நமக்காக காத்திருக்கும் போது அந்த நல்ல நேரத்தை நம்ம தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி கிடைச்ச நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணக்கூடாது. நம்முடைய சிந்தனையும் செயலும் நேர்மையாக இருந்தால் கடவுள் நமக்கு நேர்வழி காட்டுவார். அந்த நேர்வழி மூலமாக நேர்மையாக சம்பாதிக்க முடியும். நம்ம மனசு நம்ம சந்தோஷப்படுத்தினால் மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியும். நல்லவன் நல்லவனாக இருப்பதை விட நல்லவன் நல்லவனாக இருந்து நல்லா வாழணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். விஷயத்தை புரிய வைக்கணும் என்றால் விஷயத்தை விரிவாக பேசிதான் ஆகணும். ஒரு ஜோதிடருடைய திறமை வெளி உலகத்திற்கு தெரியணும் என்றால் வந்த கிளைண்ட்டுக்கு பலன்களை அதிகமாக எடுத்து சொல்லணும். ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு காரணமே மற்றொரு மனிதன் தாங்க. ஒரு ஜோதிடர்கிட்ட இருக்கக்கூடிய திறமை மற்ற ஜோதிடர்கிட்ட இருக்காது. அதே நேரத்தில் அனைத்து ஜோதிடரும் அனைவருக்குமே இலவசமாக சொல்லிக் கொடுக்கவும் மாட்டாங்க. கிளைண்ட் ஜாதகத்தை பார்த்தவுடனே எக்ஸாம் ஹாலில் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி நினச்சி நீங்கள் பயப்படக்கூடாது. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் ஜோதிடத்துறையில் சாதிக்க பிறந்தவர்கள். தொழிலில் காம்படிஷனே இல்லாத தொழில் ஜோதிடம் மட்டும்தாங்க. நம்ம சொல்கிறது தான் ஃபீஸு, நம்ம சொல்கிறது தான் ஜாதக பலன், நம்ம சொல்கிறது தான் கிளைண்ட்டுக்கு ஆறுதல். நம்ம ஒன்று டிராஃபிக் போலீஸ் கிடையாது. நில், கவனி, செல் என்று சொல்லி கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. எந்த கிளைண்ட்டும் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி அதை நடக்காத வரைக்கும் அவங்க ஜோதிடத்தை முழுசாக நம்ப மாட்டாங்க. அந்த விஷயத்தை நடந்த பிறகு சொன்னால் முழுசாக நம்புவாங்க. ஆமாம் சார், கரெக்ட் சார், சூப்பர் சார், நீங்கள் சொன்னது அனைத்து உண்மை சார்,
என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை என்ன அழகா எடுத்து சொல்றீங்க சார். என்னுடைய மனசாட்சி உங்கள் உடம்புல உட்கார்ந்து புத்திமதி சொல்கிற மாதிரி இருக்குது சார். உண்மையிலேயே உங்களை சந்தித்தது கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் சார் என்று சொல்லுவாங்க. அந்த அனுபவம் எனக்கு நிறைய உண்டு. நான் கிளைண்ட்டு கிட்ட எந்த பலன் சொன்னாலும் அந்த பலனுக்கு நான் பதில் கேட்பேன். சொல்லுங்க சார், நான் சொன்ன பலன் கரெக்டா என்று கேட்பேன். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன பலன் கரெக்ட் என்று ஒத்துப்பாங்க. இந்த மாதிரி நான் எத்தனை பலன் சொன்னாலும் அத்தனை பலனுக்கும் பதில் கேட்பேன். எனக்கு கிளைண்ட்டு கிட்ட அதிக பலன்கள் எடுத்து சொல்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய கிளைண்ட் நான் சொல்கின்ற பலனை ரசித்து கேட்பாங்க, ஆச்சரியத்தோடு கேட்பாங்க. நான் கிளைண்ட்டுக்கு டீ காஃபி பிஸ்கட் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறவன் கிடையாது. நான் கிளைண்ட்டு ஜாதகத்தை டீட்டெயிலாக ஆராய்ச்சி செய்த பிறகு ஜாதக பலனை பார்த்து டக்கு 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 டக்குன்னு பலன் சொல்கிறவன். நான் கிளைண்ட் கிட்ட சொன்ன விஷயந்தான் என்னுடைய பிடிஎஃப் ஃபைலில் ரெடி பண்ணுவேன். என்னுடைய பிடிஎஃப் ஃபைலில் இருக்கின்ற விஷயந்தான் வீடியோவில் ரெடி பண்ணுவேன். லக்னத்தை வைத்து நம்ம பலன் சொல்கின்ற மாதிரி ஒரு கிரகத்தையும் வைத்து நமக்கு பலன் சொல்ல தெரியணும். ஒரு கிரகம் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறது, எந்த கிரகத்தை பார்க்கிறது, எந்த கிரகத்துடன் பரிவர்த்தனையில் உள்ளது, அந்த கிரகம் நிற்கும் வீடு நட்பு வீடா அல்லது பகை வீடா, அது லக்னத்திற்கு எத்தனையாவது பாவத்தில் உள்ளது, அந்த கிரகம் பலமாக உள்ளதா அல்லது பலவீனமாக உள்ளதா, அந்த கிரகத்திற்கு பாவ கிரகங்கள் தொடர்பு உள்ளதா, அந்த கிரகம் ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமா அல்லது அந்த கிரகம் ஜாதகருக்கு தீமை செய்யக்கூடிய கிரகமா, அந்த கிரகம் எந்த சாரத்தில் உள்ளது, அது திரிசூனிய சாரமா, அவயோகி சாரமா, முடக்கு சாரமா, வேதகன் சாரமா, பணப்பகை சாரமா, அவமிருத்யு பாதம் சாரமா, வைநாசிகம் சாரமா, அபிஜித் நட்சத்திர சாரமா, புஷ்கராம்சம் சாரமா, இந்த மாதிரி அந்த கிரகத்தை தீவிரமாக ஆய்வு செய்யணும். அதன் பிறகு அந்த கிரகத்தின் பார்வை மூலமாகவும் ஆய்வு செய்யணும். அப்போதான் நீங்கள் சொல்கின்ற பலன் மிக துல்லியமாக இருக்கும். ஓகே, குட். கேதுவின் சூட்சம பலன்கள், அஷ்டமாதிபதியின் சூட்சம பலன்கள். வரதட்சணை யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? சனி செவ்வாய் சேர்க்கை பலன்கள். ஜாதகருடைய மனைவி ரொம்ப அழகானவங்க. பாதகாதிபதியின் சூட்சம பலன்கள். டபுள் டிகிரி ஜாதகம். ஏழில் இருக்கும் கிரகத்தின் சூட்சம பலன்கள். கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையானவங்க. 2-in-1 ஜாதக பலன். ஜோதிட சூட்சமம் 17. நோய் பிரசனம். ஜாமக்கோல் இருக்கக்கூடிய நோய் பிரசனம். கேள்விக்கு உடனே பதில் பகுதி 3. கேள்வி கேட்காதவர் பிரசனம் பகுதி 3. அபிஜித் நட்சத்திரம் சூட்சம பலன்கள். சனி சந்திரன் சேர்க்கை பலன்கள். யாருக்கு தாய் தந்தை பிரிவினை வராது பகுதி 2. அவமிருத்யு பாதம் சூட்சம பலன்கள். காதல் தோல்வி ஜாதகம் பகுதி 1. யாருக்கு திருமணம் இல்லை பகுதி 5. யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பகுதி 2. லக்னம் இல்லாமல் பலன் சொல்வது எப்படி? பரிகாரம் யாருக்கு வேலை செய்யாது? கேதுவும் திரிசூனியமும். சூட்சம பலன்கள். குரு சந்திரன் சூட்சம பலன்கள். மாந்தியின் சூட்சம பலன்கள். யாருக்கு கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும்
ஜாதகருடைய அப்பா கோடீஸ்வரர். மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி பாதக ஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன், எப்படி பலன் எடுக்கணும்? கலப்பு திருமண ஜாதகம் பகுதி 2. ஜாதகருடைய அம்மா உயிருடன் இல்லை. உங்கள் முதல் குழந்தை ஆனா பெண்ணா? ஸ்னேகா ஜாதக பலன். பெண்கள் ஜாதக சிறப்பு, அதுல மிஸ்ஸஸ் ஸ்னேகா ஜாதக பலன் பார்க்க போகிறோம். ஜோதிட சூட்சமம் 18. கோச்சாரத்தில் நன்மை காலம் எது, தீமை காலம் எது? செவ்வாயின் சூட்சம பலன்கள். புஷ்கராம்சம் சூட்சம பலன்கள். யார் பெயரில் சொத்து உண்டு? அப்பா பேர்ல இருக்கா, அம்மா பேர்ல இருக்கா? ஜாதகருடைய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிப்பது எப்படி? சொத்து யார் பேர்ல இருக்கு, வீடு இருக்கு சொல்லிடலாம். அந்த வீடு யார் பேர்ல இருக்கு, அப்பா பேர்ல இருக்கா, அம்மா பேர்ல இருக்கா? கண்டுபிடிக்கலாம். அதையும் சொல்லித்தரேன். ராசி கட்டம் முதல் கோச்சார பலன் பகுதி 2. சந்திரனின் சூட்சம பலன்கள். மூலத்திரிகோண வீடு சூட்சம பலன்கள். முடக்கு ராசி அண்ட் முடக்கு நட்சத்திரம் சூட்சம பலன்கள். ஜாமக்கோல் பிரசனத்தில் குழந்தை பிரசனம். ஜாமக்கோல் பிரசனத்தில் காணாமல் போனவர் பிரசனம். ஜாமக்கோல் பிரசனத்தில் காணாமல் போன பொருள் பிரசனம். ஜாமக்கோல் பிரசனத்தில் ஆயுள் பிரசனம். 3G ஜாதகம், 3rd ஜெண்டர் ஜாதகம், 3வது பாலினம் ஜாதகம், திருநங்கை ஜாதகம் கண்டுபிடிப்பது எப்படி? ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். என்னுடைய வீடியோ தலைப்பு எப்படி இருக்கிறது? என்னுடைய ஜோதிட சூட்சமம் வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்துள்ளேன் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு வீடியோவுக்கு ஒரு தலைப்பு வைத்து எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்துள்ளேன் என்று நான் நம்புகிறேன். நான் யூடியூப்ல எந்த வீடியோ அப்லோட் செய்தாலும் அந்த வீடியோ அனைத்தும் சாம்பிள் வீடியோ தாங்க. மெயின் சப்ஜெக்ட் என்னுடைய PDF ஃபைலில் உள்ளது. தேவைப்படுபவர்கள் அதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் லாங் இன்கம் வரக்கூடிய மிகப்பெரிய ஜோதிட சொத்து. நான் யூடியூப்ல பலன் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தாங்க நம்ம PDF ஃபைலையும் இருக்கும். உங்கள் பக்கத்தில் உட்காந்து பலன் சொல்லி கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்னுடைய PDF ஃபைல். பலன் சொல்லுவதில் நீங்களும் ஸ்பெஷலிஸ்டாக மாறிவிடுவீங்க. கிளைண்ட்டுக்கிட்ட பலன் அதிகமாக சொன்னால்தான் உங்களுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். உண்மை சொல்ல வேண்டியது உண்மையான ஜோதிடருடைய கடமையாகும். இன்னைக்கு உங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட் தான் இந்த வீடியோ. என்னுடைய ஜோதிடம் PDF ஃபைல் வாங்கி பயன்படுத்துங்க. இந்த ஒரு உதவி தான் என்னால் உங்களுக்கு செய்ய முடியும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ரெகுலர் கிளைண்டாக மாற்றக்கூடிய சக்தி என்னுடைய பலன் எடுக்கும் முறை PDF ஃபைலில் உள்ளது. ஒரு ஜாதகத்தில் இருந்து மினிமம் 25 பலன்கள் ரொம்ப சர்வசாதாரணமாகவும் மிக துல்லியமாகவும் எடுத்து சொல்வதற்கு என்னுடைய பலன் எடுக்கும் முறை PDF ஃபைல் உங்களுக்கு மிகவும் உதவும். என்னுடைய ஜோதிட அனுபவத்தை தாங்க மிக எளிதில் பலன் சொல்லும் சூட்சமமாக நான் PDF ஃபைலில் தயார் செய்துள்ளேன்.
இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.